வணக்கம் அன்பு யூஎஸ்எஃப். நான் உங்கள் சுரேந்தர். நம்மள நிறைய பேத்துக்கு சின்ன வயசில் ஒரு ஆசை இருந்திருக்கும். பறவைகள்லாம் பறக்குதே, நம்மளும் அந்த மாதிரி பறந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கனவு இருந்திருக்கும். ஏன் இப்போ கூட டிராஃபிக்கில் நின்றுருக்கும்போது அப்படியே பறந்து போயிட்டோம்னா எவ்வளோ நல்லா இருக்கும், இத்தனை டிராஃபிக்கில் மாட்டிகிட்டு இருக்கிறதுக்கு பறக்கிற மாதிரி ஆண்டவன் படிச்சிருந்தானா பரவாயில்லையே அப்படின்னு நிறைய பேத்துக்கு தோணியிருக்கும். உண்மையிலுமே நம்மளால் ஏன் பறக்க முடியறதில்ல, அதாவது எந்த ஒரு கருவியும் இல்லாமல் எதனால் நம்மளால் பறவை போல் பறக்க முடியறதில்ல? இது ஒரு வேடிக்கையான கேள்வியாக இருக்கலாம், ஆனால் இதுக்கு பின்னாடி பல அறிவியல் காரணங்கள் இருக்குது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனிதர்கள் பறக்க முடியாமல் போகிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதைய ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. பறப்பதற்கு மிக முக்கியமான ஒன்றுன்னு சொன்னால் அது சக்தி. அதாவது நம் உடல் எடையை விட அதைய உயரத்திற்கு தேவைப்படும் சக்தி. ஒரு பறவை பார்த்திங்கன்னா அதனுடைய வெயிட்டுங்கிறது ரொம்ப லைட்டாக இருக்கும், ஆனால் அதே சமயத்தில் அதனுடைய மார்பு தசைகள்ங்கிறது ரொம்ப ஹெவியாக இருக்கும். மனித உடலுங்கிறது மிகவும் கனமானதுன்னு சொல்லலாம். ஒரு மனிதன் சராசரியாக 60லிருந்து 70 கிலோ இருப்பான். இந்த எடையை நம்ம உயர்த்தணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு நம்ப முடியாத அளவுக்கு பெரிய சிறகுகள் தேவை. அது மட்டும் இல்லாமல் அந்த சிறகுகளில் அசைக்கிறதுக்கு கடினமான தசைகளும் தேவைப்படும். நமக்கு இப்போ இருக்கக்கூடிய தசைகளுங்கிறது நம்மளால் நடந்து போகிற அளவுக்கு மட்டும் உண்டான தசைகள் தான் நமக்கு இருக்குது. பறப்பதற்கு இது கொஞ்சம் கூட பத்தாதுன்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நமக்கு சிறகுகள் இல்லை, அதாவது லேக் ஆஃப் விங்ஸ்ன்னு சொல்லலாம். பறவைகளுக்கு இந்த சிறகுகள் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, அது எலும்போட இணைந்திருக்கும் ஒரு வலுவான அமைப்பாக இருக்கும். இந்த சிறகுகள் தான் லிஃப்ட்னு சொல்லக்கூடிய மேல்நோக்கு விசையை உருவாக்க உதவுகின்றன. நமக்கு சிறகுகள் கிடையாது. ஒருவேளை செயற்கையான சிறகுகளில் நம்ம வடிவமைச்சாலும் அதை அசைக்கக்கூடிய தசை அமைப்புங்கிறது நம்ம எலும்புக்கூட்டில் இல்லை. பறவைகளுக்கு அது உடலில் ஒரு பகுதியாகவே இருக்குது சிறகுகள்ங்கிறது, ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. அடுத்து பார்த்தோம்னா எலும்பின் அமைப்பு. பறவைகளின் எலும்பு அப்படிங்கிறது ரொம்பவும் லேசானது மற்றும் உள்ளீடற்றவை, அதாவது ஹாலோன்னு சொல்லுவாங்க. இது அதனோட ஒட்டுமொத்த எடையும் குறைக்க உதவுது. அதே சமயத்தில் இது வலுவாகவும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதே நம்மளோட எலும்பு அப்படி கிடையாது, ரொம்பவே அடர்த்தியானதுன்னு சொல்லலாம், ரொம்பவே கனமானது. இது நம்மளுடைய உடல் எடையை தாங்கிறதுக்காகவே வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த கடினமான எலும்பு அமைப்புகள்ங்கிறது பறப்பதற்கு ஏற்றதா இல்லை. ஒருவேளை நம்ம எலும்பும் பறவைகளோட எலும்பு மாதிரி இருந்ததுன்னா நம்ம ரொம்பவே பலவீனமாக ஆயிடுவோம். நம்மளுடைய உடல் எடையை நம்மளால் தாங்க முடியாதுன்னு சொல்லலாம். அடுத்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னு சொல்லக்கூடிய சுவாச அமைப்பு. பறவைகளுக்கு மிகவும் தனித்துவமான மற்றும் திறமையான சுவாச அமைப்பு இருக்குன்னு சொல்லலாம். இந்த பறவைகள்ங்கிறது ஒரே திசையில் காற்றை உள்ளிழுத்து வெளியேற்றக்கூடியது, அதாவது அன்டைரக்ஷனல் ஏர்ஃப்ளோன்னு சொல்கிறாங்க இதையே. இதனால் அது பறக்குது அப்படின்னா காற்றில் அதுக்கு மூச்சு முட்டாமல் ஆக்சிஜனை உள்ளிழுத்து அதை அதிக சக்தியாக மாற்ற முடியும். இதே நம்ம சுவாச அமைப்பை எடுத்துட்டோம்னா அது ஒரு பை போன்ற அமைப்பை கொண்டிருக்கு. நம்ம மூச்சு காற்றை உள்ளே இழுத்துட்டு வெளியே விட்டோம்னா மட்டும்தான் புதிய காற்றுங்கிறத நம்மளால் சுவாசிக்க முடியும். இதன் காரணமாக பறக்கும்போது அதிக அளவு ஆக்சிஜனை பெறுவதற்கு நம் சுவாச அமைப்புங்கிறது போதுமானதாக இல்லை. அடுத்து சக்தி உற்பத்தி மற்றும் வளர்சிதை மாற்றம். பறக்கணும் அப்படின்னா அது நம் உடலுக்கு அபாரமான சக்திங்கிறது தேவைப்படும். இதில் பறவைகளுக்கு மிக அதிக வளர்சிதை மாற்ற விகிதத்தை கொண்டுள்ளதுன்னு சொல்லலாம், அதாவது ஹை மெட்டபாலிக் ரேட். சுருக்கமாக சொல்லணும்னா பறவை அப்படிங்கிறது தன்னுடைய உணவை மிக வேகமாக சக்தியாக மாற்றக்குண்டான திறனை கொண்டிருக்கு. அதனால் அது சின்னதாக இருந்தால் கூட அதிக அளவு சாப்பிடுது. அந்த சாப்பாட்டு மூலமாக அதிக சக்தியும் பெறுது. இதே மனிதர்கள்னு எடுத்துட்டோம்னா பறவைகளோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு வளர்சிதை மாற்றங்கிறது அதனுடைய வேகம் ரொம்ப குறைவுன்னு சொல்லலாம். பறவைகளினுடைய வேகம் அளவுக்கு நம்மளுடைய வளர்சிதை மாற்றங்கிறது இல்லை. பறக்கும்போது அதுக்கு அதிகமான சக்திங்கிறது தேவைப்படும், நம்ம முன்னாடியே பார்த்தோம். அப்படி இருக்கும்போது நம்ம அதிகமான சக்தியை உருவாக்குறதுக்கு அதிகமாக சாப்பிட்டாலுமே அதை உடனடியாக சக்தியாக மாற்றக்கூடிய அமைப்புங்கிறது நமக்கு கிடையாது. அதனால் மனிதர்கள் பறக்க முடியாமல் போகிறதுக்கு உண்டான காரணம்னு எடுத்துட்டோம்னா அதுக்கு உடல் எடை, தசை வலிமை, எலும்போட அமைப்பு, சுவாச அமைப்பு மற்றும் சக்தி உற்பத்தி, இப்படி பல அறிவியல் காரணங்கள் பின்னாடி இருக்குது. இயற்கை ஒவ்வொரு உயிரினத்தையுமே அதனுடைய சூழலுக்கேற்ப தனித்துவமாக வடிவமைச்சிருக்கு. என்னதான் மனிதனால் தனிப்பட்ட எந்த கருவியும் இல்லாமல் பறக்க முடியாது அப்படின்னாலும் அவன் தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் பல கருவிகளை கண்டுபிடிச்சு அதன் மூலமாக பறந்துட்டு இருக்கான். அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் இந்த விமானங்களும் ஹெலிகாப்டர்னு சொல்லலாம். நவீன காலத்தில் அதையும் தாண்டி மனிதன் பறக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகளை கண்டுபிடிச்சிட்டே இருக்கான். இப்போ எதனால் மனிதனால் பறக்க முடியறதில்லை அப்படிங்கிறதுக்கு உண்டான அறிவியல் காரணங்களை இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். இதே மாதிரி அறிவியல் சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது வீடியோ தேவை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி
என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.